வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஜெயித்தது யார், மாமியாரா மருமகளா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காதல் சில நேரங்களில் ஒரு அழகான முகமூடியை அணிந்திருக்கும். அது ஏமாற்றுவதற்காக அல்ல, ஆனால் உண்மையான முகம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்த ஒரு சரியான தருணம் தேவைப்படும். நியூயார்க் நகரத்தின் முடிவில்லாத பரபரப்புக்கு மத்தியில் அனாமிகாவுக்கு அந்த பிரம்மாண்டமான உண்மை தெரிய வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அனாமிகா நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் மிகவும் திறமையான பொருளாதார பேராசிரியை. உலக பொருளாதாரத்தையே எண்களில் அடக்கி சந்தை நிலவரங்களை துல்லியமாக கணிக்கும் அவளது கூர்மையான மூளைக்கு அவளது காதலன் நிதின் சுந்தரம் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து இளைஞன் என்று இத்தனை நாட்களாக தோன்றியது அவளுக்கு. அவன் அன்பானவன், அனைவரையும் வசீகரிக்கும் புன்னகை கொண்டவன், ஓரளவு வசதியான குடும்ப பின்னணியை கொண்டவன் என்று மட்டுமே அவள் ஆழமாக நம்பியிருந்தாள். ஆனால் அந்த எளிய நம்பிக்கை சுக்கு நூறாக உடையும் தருணம் வெகு தொலைவில் இல்லை என்பதை அவள் அறியவில்லை. அவர்களது வாழ்க்கையின் முதல் திருப்புமுனை அந்த நியூயார்க் விமான நிலையத்தில் தொடங்கியது. நித்தினின் நெருங்கிய நண்பனான கார்த்திக்கின் திருமணத்திற்காக அவர்கள் இருவரும் நியூயார்க்கில் இருந்து சென்னைக்கு புறப்பட தயாரானார்கள். விமான நிலையத்தில் வழக்கமான வரிசையை தாண்டி ஆடம்பரத்தின் உச்சமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பகுதிக்கு நிதின் சுந்தரம் அவளை அழைத்து சென்றபோது அனாமிகாவின் கால்கள் ஒரு கணம் தயங்கி நின்றன. அவளது புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. நிதின், இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே, நம்மால இதை எப்படி சமாளிக்க முடியும் என்று அவள் தயக்கத்துடன் கேட்டாள். நிதின் சுந்தரம் தன் வழக்கமான அவளை அமைதிப்படுத்தும் புன்னகையை உதிர்த்து, பரவாயில்ல அனாமிகா, இதெல்லாம் என் குடும்பத்தின் சிறு சலுகைகள் தான். என் நண்பன் கார்த்திக் திருமணத்திற்காக போகிறோம், பயணம் சௌகரியமாக இருக்கட்டுமே என்று மிக சாதாரணமாக கூறி அவளை விமானத்திற்குள் அழைத்து சென்றான். மேகங்களை கிழித்து கொண்ட விமானம் பறக்கையில் அவனது அந்த ஒற்றை வார்த்தை அனாமிகாவின் மனதிற்குள் மெல்லிய சந்தேகத்தை விதைத்தது. பல மணி நேர பயணத்திற்கு பிறகு விமானம் சென்னையின் வெப்பமான ஆனால் உயிரோட்டம் மிக்க காற்றில் தரையிறங்கியது. விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் சென்னையின் தனித்துவமான பரபரப்பும் பிரகாசமான வண்ணங்களும் வாகனங்களின் ஒலிகளும் அவளை உற்சாகமாக வரவேற்றன. நியூயார்க்கின் குளிரில் இருந்து தமிழ்நாட்டின் இந்த துடிப்பான இதய பகுதிக்கு வந்ததை அவள் ரசித்தாள். அப்போது காரில் பயணிக்கும் போது நித்தின் மெதுவாக தொண்டையை செருமிக்கொண்டு உண்மையை சொல்லத் தொடங்கினான். அனாமிகா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என் குடும்பம் சென்னையில் கொஞ்சம் வசதியான குடும்பம் என்று தயங்கி தயங்கி சொன்னான். அவனது கண்களில் முதல் முறையாக ஒருவித பதட்டம் தெரிந்தது. அவள் அந்த வார்த்தைகளை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டாள். கொஞ்சம் வசதி என்றால் ஒரு பெரிய வீடு, 2, 3 கார்கள் இருக்கும் என்று தன்னுள் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டாள் அந்த பொருளாதார பேராசிரியை. ஆனால் அவளது அந்த சாதாரண கணக்கீடு சுக்கு நூறாக உடைந்த இடம் பிரியாவின் வீடு. பிரியா அனாமிகாவின் கல்லூரி காலத்து நெருங்கிய தோழி. அமெரிக்காவில் ஒன்றாக தங்கி படித்தவள் இப்போது சென்னையில் திருமணமாகி செட்டில் ஆகி இருந்தாள். கார்த்திக்கின் திருமண கொண்டாட்டங்கள் தொடங்குவதற்கு முன் தன் பழைய தோழியை சந்திக்க அனாமிகா ஆவலோடு சென்றாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்த தோழிகள் இருவரும் பல கதைகளை பேசிக் கொண்டிருக்கையில் அனாமிகா பேச்சோடு பேச்சாக தன் காதலன் நிதின் சுந்தரத்தை பற்றி அறிமுகப்படுத்தினாள். நிதின் சுந்தரம் என்ற பெயரை கேட்ட மறுகணம் பிரியாவின் கையில் இருந்த காஃபி கோப்பை நழுவி விழும் அளவுக்கு அவளுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவளது முகம் வெளிரி போனது. அனாமிகா, நீ நீ விளையாடலையே? நிதின் சுந்தரமா உன் காதலன் என்று மூச்சிறைக்க கேட்டாள் பிரியா. அனாமிகா குழப்பத்துடன், ஆமாம் பிரியா, ஏன் இப்படி பதறுகிறாய்? அவன் மிகவும் எளிமையானவன் என்றாள். பிரியா இருக்கையின் நுனிக்கு வந்து அனாமிகாவின் கைகளை இறுக பற்றி கொண்டாள். அடி பாவி அனாமிகா, அவன் வெறும் வசதியானவன் கிடையாது. உனக்கு உண்மையிலேயே அவன் யார் என்று தெரியாதா?
சுந்தரம் குடும்பம் என்பது தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சாம்ராஜ்யம். ரியல் எஸ்டேட், தொழில்துறை என பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகள் அவர்கள். ஒட்டுமொத்த சென்னையின் பாதி நிலங்கள் அவர்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. சுருக்கமா சொல்லணும்னா, அவங்க தமிழ்நாட்டின் ராஜ பரம்பரை மாதிரி. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனைத்தான் நீ இத்தனை நாளா சாதாரண ஆள்னு நினைச்சு காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்க என்று அந்த பிரம்மாண்டமான உண்மையை உடைத்தாள். இதை கேட்டதும் அனாமிகாவின் மூளை ஒரு கணம் உறைந்து போனது. நியூயார்க்கில் அவளோடு சாதாரணமாக சிரித்து பேசி, தெருவோர கடைகளில் காஃபி குடித்து, மழையில் ஒன்றாக நனைந்த நிதின் சுந்தரமா இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வாரிசு? திரைப்படங்களில் வரும் மாயாஜாலம் போல அவளது உலகமே இப்போது தலை கீழாக மாறத் தொடங்கியது. அவளுக்குள் 1000 கேள்விகள் சுழன்றடித்தன. இத்தனை பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் ஏன் தன்னிடம் இதை மறைக்க வேண்டும்? கார்த்திக் போன்ற ஒரு பணக்கார நண்பனின் திருமணத்தில் நித்தினின் குடும்பம் எப்பேற்பட்ட செல்வாக்கை காட்டும்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து பெண்ணான தன்னை அந்த மாபெரும் ராஜ பரம்பரை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அமைதியாக இருந்த அனாமிகாவின் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான புயல் வீச தயாராகி கொண்டிருந்தது. பிரியாவின் வீட்டில் கிடைத்த அதிர்ச்சியில் இருந்த அனாமிகா முழுமையாக மீள்வதற்குள் நிதின் சுந்தரத்தின் உண்மையான உலகத்திற்குள் அவள் நுழைய வேண்டிய தருணம் வந்தது. நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் அமைதியான வகுப்பறைகளிலும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் பழகிய அனாமிகாவுக்கு சென்னையின் மையப்பகுதியான அடையாறில் பல ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடந்த சுந்தரம் குடும்பத்தின் பரம்பரை மாளிகைக்குள் நுழைவது வேறொரு கிரகத்தில் காலடி எடுத்து வைப்பது போல இருந்தது. பழமையான தேக்கு மரத் தூண்கள், தலைமுறைகளை தாங்கிய பிரம்மாண்டமான முற்றங்கள், எங்கும் வீசும் செண்பகப்பூ மற்றும் சந்தனத்தின் வாசம் என அந்த மாளிகையே ஒரு பழங்கால அரண்மனையின் கம்பீரத்தோடு காட்சியளித்தது. அந்த ஆடம்பரமும் அமைதியும் அனாமிகாவுக்கு ஒருவித மலைப்பை கொடுத்தது. ஆனால் அந்த மாளிகையின் பிரம்மாண்டத்தை விட அவளை அதிகம் மிரட்டியது நிதின் சுந்தரத்தின் தாய் ஈஸ்வரி. அனாமிகாவின் முதல் சந்திப்பே உறை பனியைப் போல குளிர்ந்திருந்தது. ஈஸ்வரி அசல் காஞ்சிபுர பட்டு புடவையில் நெற்றியில் பெரிய குங்குமத்தோடு ஒரு சாம்ராஜ்யத்தின் மகாராணியைப் போல காட்சியளித்தார். அவரது கண்கள் கூர்மையான வாளைப் போல அனாமிகாவை மேலிருந்து கீழாக அளவிட்டன. அந்த பார்வையில் துளி கூட வரவேற்பு இல்லை. மாறாக ஒருவித எச்சரிக்கை உணர்வே மேலோங்கி இருந்தது. ஈஸ்வரியை பொறுத்தவரை அனாமிகாவின் சொந்த காலில் நிற்கும் சுதந்திரமான சிந்தனைகளும் அவளது அமெரிக்க வளர்ப்பும் சுந்தரம் குடும்பம் பல தலைமுறைகளாக கட்டி காத்து வரும் பழமையான பாரம்பரியத்திற்கு விடப்பட்ட நேரடி சவாலாகவே தோன்றியது. அமெரிக்க காற்றில் வளர்ந்தவள் நம் குடும்பத்தின் ஆணி வேரை அசைத்து விடுவாளோ என்ற சந்தேகமும் அலட்சியமும் ஈஸ்வரியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. சுற்றத்தில் நின்றிருந்த சுந்தரம் குடும்பத்தின் மற்ற உறவினர்களும் ஈஸ்வரியின் மனநிலையிலேயே இருந்தனர். அவர்கள் அனாமிகாவை ஒரு வேற்று கிரகவாசியை பார்ப்பது போல பார்த்தனர். அவர்கள் உதடுகள் முணுமுணுத்தன, கண்கள் அவளை மதிப்பிட்டன. அந்த பெரிய கூட்டத்திற்கு நடுவே அனாமிகா தன்னை முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவளாக உணர்ந்தாள். ஆனால் அந்த பனிப்போர் சூழ்நிலையில் அனாமிகாவுக்கு கிடைத்த ஒரே ஒரு இதமான ஆறுதல் நிதின் சுந்தரத்தின் அத்தை மகளான அனன்யா. அனன்யா சுந்தரம் குடும்பத்தின் மற்றொரு வாரிசு. அழகும் அமைதியும் கருணையும் உருவானவள். குடும்பத்தினர் அனைவரும் அனாமிகாவை அந்நியமாகி பார்த்தபோது அனன்யா மட்டும்தான் அவளை நோக்கி நடந்து வந்து அவளது கைகளை ஆதரவாக பற்றி கொண்டாள். அவளது புன்னகை எந்தவித பகட்டும் இல்லாத உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. அந்த புன்னகை அனாமிகாவின் பதற்றத்தை வெகுவாக குறைத்தது. ஆனால் அனன்யாவின் அந்த அழகான புன்னகைக்கு பின்னால் ஆழமான சொல்ல முடியாத ஒரு சோகம் மறைந்திருந்தது. அனாமிகாவுக்கு அப்போது அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சுந்தரம் குடும்பத்தின் இந்த ஆடம்பர மாளிகைக்குள் அனன்யா ஒவ்வொரு நாளும் ஒரு நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் அனன்யாவின் கணவன் மாதவன். மாதவன் ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து வந்து இந்த மாபெரும் குடும்பத்தில் இணைந்தவன். சுந்தரம் குடும்பத்தின் பிரம்மாண்டமான செல்வாக்குக்கும் பணத்திற்கும் முன்னால் தான் ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படுவதில்லை என்ற தாழ்வு மனப்பான்மை மாதவனை அரித்து கொண்டிருந்தது.
அந்த நிழலில் இருந்து விடுபட முடியாத விரக்தியே அவனை தடம் மாற செய்திருந்தது. மாதவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்தான். தன் கணவன் செய்யும் இந்த துரோகத்தை அனன்யா முழுமையாக அறிந்திருந்தாள். ஆனாலும் குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் தன் உள்ளார்ந்த வலியையும் யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் ரணத்தோடு சிரித்து கொண்டிருந்தாள் அந்த சாந்தமான அனன்யா. அனாமிகாவுக்கு இப்போது விஷயம் மெல்ல மெல்ல புரியத் தொடங்கியது. அடையாறில் உள்ள இந்த பெரிய மாளிகை வெறும் செங்கற்களாலும் பணத்தாலும் மட்டும் கட்டப்பட்டதல்ல. இது ஈஸ்வரி போன்றவர்களின் அதிகார போட்டிகளாலும் அனன்யா போன்றவர்களின் மறைக்கப்பட்ட கண்ணீராலும் கட்டப்பட்டுள்ளது. தன்னை சுற்றிலும் பின்னப்படும் இந்த நுட்பமான வலைகளை அனாமிகா உணரத் தொடங்கினாள். நிதின் சுந்தரத்தின் மீதான ஆழமான காதலுக்காக தன்னை ஏற்க மறுக்கும் ஈஸ்வரியின் இரும்பு சுவரை அவளால் உடைக்க முடியுமா? இல்லை, இந்த ராஜ பரம்பரையின் பகட்டான உலகமே அவளை மூழ்கடித்து விடுமா? சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருந்த அந்த ஆடம்பரமான சொகுசு விடுதியில் கார்த்திக்கின் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் கோலாகலமாக தொடங்கி இருந்தன. சென்னையின் ஒட்டுமொத்த பணக்கார வர்க்கமும் அங்கே திரண்டிருந்தது. பகட்டான உடைகள், விலை உயர்ந்த நகைகள், மது கோப்பைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் போலி சிரிப்புகள் என அந்த சூழலே அனாமிகாவுக்கு புதிதாகவும் சற்று மூச்சு திணற செய்வதாகவும் இருந்தது. நீண்ட நேர கொண்டாட்டத்திற்கு பிறகு களைப்புடன் தன் அறைக்கு திரும்பினாள் அனாமிகா. இருண்டிருந்த அறையின் விளக்கை ஒளிர செய்த மறு கணம் அவளது இதய துடிப்பு ஒரு நொடி நின்று மீண்டது. அவளது படுக்கையின் மீது இரத்தமும் சதையுமாக ஒரு பெரிய செத்த மீன் கிடந்தது. அந்த அறை எங்கும் வீசிய அழுகிய நாற்றத்தை விட அந்த செயலுக்கு பின்னால் இருந்த வன்மம் அவளை நிலை குலைய செய்தது. அது வெறும் குறும்பு அல்ல. சென்னையின் அந்த பகட்டான உயர்குடி மக்கள் அவளுக்கு அனுப்பிய ஒரு கொடூரமான மௌனமான செய்தி. பணத்துக்காக இந்த வீட்டுக்குள் நுழைய நினைக்கும் பேராசைக்காரி என்ற முத்திரையை அந்த செத்த மீன் அவளின் முகத்தில் அறைந்து சொல்லாமல் சொல்லியது. எந்த தவறும் செய்யாத அனாமிகாவின் கண்கள் குளமாகின. தன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட்டம் இருப்பதை அவள் முதல் முறையாக முழுமையாக உணர்ந்தாள். ஒரு புறம் அனாமிகா தன் அறையில் வேதனையில் துடித்து கொண்டிருக்க, அந்த விடுதியின் யாருமற்ற ஒரு தனிமையான கடற்கரையில் அலைகளின் ஓசைகளுக்கு நடுவே நிதின் சுந்தரம் தன் நண்பன் கார்த்திக்குடன் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். இருட்டின் நிசப்தத்தில் நிதின் தன் மனதின் ஆழத்தில் இருந்த அந்த முடிவை வெளிப்படுத்தினான். கார்த்திக், நான் அனாமிகாவிடம் என் காதலை முழுமையாக சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியபடியே தன் சட்டை பையில் இருந்த மோதிர பெட்டியை தடவி பார்த்தான். ஆனால் அதை சற்றும் எதிர்பாராத கார்த்திக் அமைதியாக அவனை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். நிதின், நீ செய்வது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று உனக்கு புரிகிறதா? அனாமிகா மிகவும் நல்லவள், அப்பாவி. சுந்தரம் குடும்பத்தின் எழுதப்படாத விதிகள் அவளுக்கு தெரியாது. அவளை உன் குடும்பத்துக்குள் அழைத்து வருவது பசியோடு காத்திருக்கும் ஓநாய்கள் கூட்டத்திற்கு நடுவே ஒரு மான் குட்டியை தூக்கி வீசுவதற்கு சமம் என்ற மிக கடுமையான துணியில் எச்சரித்தான். கார்த்திக்கின் அந்த வார்த்தைகள் வரப்போகும் பெரும் புயலுக்கான முன் அறிவிப்பாக அங்கே ஒலித்தது. இந்த சம்பவங்களுக்கு பிறகு சுந்தரம் குடும்பத்தின் கலாச்சார இடைவெளி எவ்வளவு பெரியது என்பது மறுநாள் நடந்த ஒரு குடும்ப சடங்கில் அனாமிகாவுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. கல்யாண வேலைகளின் ஒரு பகுதியாக குடும்பத்து பெண்கள் அனைவரும் மாளிகையின் முற்றத்தில் வட்டமாக அமர்ந்து பாரம்பரியமான முறையில் கொழுக்கட்டை பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாரம்பரிய சூழலோடு ஒன்றி போக நினைத்த அனாமிகா மிகவும் சிரமப்பட்டு மாவை பிசைந்து கொழுக்கட்டை செய்ய முயன்று கொண்டிருந்தாள். அவளது செய்கைகள் அவளை ஒரு வெளியாள் என்பதை அங்கே வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தது. அப்போது அவளுக்கு நேர் எதிரே அமர்ந்திருந்த ஈஸ்வரியின் கைகள் லாவகமாக கொழுக்கட்டைகளை பிடித்து கொண்டிருந்தன. அந்த நேரம் ஈஸ்வரியின் விரலில் இருந்த ஒரு மிகப்பெரிய பளபளக்கும் பச்சை நிற மரகத மோதிரம் அனாமிகாவின் கண்களை கவர்ந்தது. ஈஸ்வரியிடம் பேச்சு கொடுப்பதற்காக, ஆன்டி, இந்த மரகத மோதிரம் மிகவும் அழகாக இருக்கிறது என்று புன்னகையுடன் பாராட்டினாள் அனாமிகா. ஒரு கணம் ஈஸ்வரியின் கைகள் நின்றன. அவளது முகம் இறுகியது. மெதுவாக நிமிர்ந்து அனாமிகாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள்.
பட்டும் பனியும் கலந்ததைப் போன்ற மென்மையான ஆனால் ரத்தத்தை உறைய வைக்கும் குரலில் பேசத் தொடங்கினாள் ஈஸ்வரி. இது எங்கள் குடும்ப பாரம்பரிய நகை இல்லை அனாமிகா. நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தபோது எங்கள் குடும்பத்தின் மூத்த தலைவியான சரஸ்வதி பாட்டி எனக்கான பாரம்பரிய மோதிரத்தை எனக்கு தர மறுத்து விட்டார். நான் அவருக்கு தகுதியானவள் இல்லை என்று அவர் நினைத்தார். அதனால் நானே எனக்கு விருப்பமான முறையில் செய்து கொண்ட மோதிரம் இது என்று கூறிவிட்டு சற்று இடைவெளி விட்டார். பின்பு அனாமிகாவை நோக்கி சற்று குனிந்து ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி சொன்னார். நீ என் மகனுக்கு, எங்கள் சுந்தரம் குடும்பத்திற்கு எப்போதுமே தகுதியானவள் இல்லை. ஈஸ்வரியின் அந்த ஒற்றை வாக்கியம் ஒரு கூர்மையான ஈட்டியைப் போல அனாமிகாவின் நெஞ்சை துளைத்தது. அது வெறும் வார்த்தை அல்ல. அனாமிகாவை ஒருபோதும் தன் மருமகளாக சுந்தரம் குடும்பத்தின் ஒரு அங்கமாகத்தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஈஸ்வரி வெளிப்படையாக அறிவித்த போர் முரசு. அவமானம், கோபம், இயலாமை என அனைத்தும் ஒன்றாக சேர அனாமிகாவின் உலகம் இப்போது இருளத் தொடங்கியது. தன் காதலுக்காக அவள் எதிர்கொள்ள வேண்டியது ஒரு மனிதரை அல்ல, ஒரு தலைமுறை திமிரு என்பதை அவள் உணர்ந்தாள். கார்த்திக்கின் திருமணம் சென்னையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. எங்கும் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகளின் பளபளப்பு, வைரங்களின் அணிவகுப்பு, கூடைகள் கணக்கில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த மல்லிகை பூக்களின் வாசம், காற்றில் மிதந்து வரும் நாதஸ்வரத்தின் மங்கள ஓசை என அந்த மண்டபமே ஒரு தெய்வ லோகத்தைப் போல காட்சியளித்தது. சுந்தரம் குடும்பத்தின் செல்வாக்கும் பாரம்பரியமும் ஒவ்வொரு அங்குலத்திலும் வெளிப்பட்டது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் அன்றைய தினம் அனைவரின் பார்வையும் ஒருத்தியின் மீதுதான் நிலைத்திருந்தது. அது அனாமிகா. அமெரிக்காவில் வளர்ந்த அவளை நாகரீகம் தெரியாதவள் என்று முத்திரை குத்திய சுந்தரம் குடும்பத்தின் முகத்தில் கரியை பூசுவது போல அனாமிகா அன்று ஒரு தேவதையாக வந்திறங்கினாள். அவளது தோழி பிரியாவின் உதவியுடன் அவளது தோற்றமே அடியோடு மாறியிருந்தது. ஒரு அழகான பாரம்பரியமான பட்டுப்புடவையில் அளவான நகைகளுடன், அதே சமயம் அவளுக்கே உரிய அறிவார்ந்த கூர்மையான கண்களுடன் அவள் நடந்து வந்த விதம் அங்குள்ள அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பலரும் அவளிடம் தயங்கி தயங்கி பேச வந்தனர். அவளது நியூயார்க் பல்கலைக்கழக பின்னணியையும் உலக பொருளாதாரம் பற்றிய அவளது அறிவார்ந்த பேச்சையும் கேட்டு பலரும் ஆச்சரியப்பட்டனர். அன்று அனாமிகாவின் இருப்பு அந்த மண்டபத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது. ஆனால் அவளது அந்த சிறிய வெற்றி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திருமண சடங்குகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, ஈஸ்வரியும் குடும்பத்தின் மூத்த தலைவியான சரஸ்வதி பாட்டியும் அனாமிகாவை ஒரு தனி அறைக்கு அழைத்தார்கள். அந்த அறையின் கதவு மூடப்பட்டதும் ஈஸ்வரியின் முகத்தில் ஒரு குரூரமான குளிர்ந்த புன்னகை வெளிப்பட்டது. நீ நினைத்ததை விட நாங்கள் மிகவும் புத்திசாலிகள் அனாமிகா என்று கூறிய ஈஸ்வரி ஒரு பழுப்பு நிற கோப்பை மேசையின் மீது வீசினார். அது ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனம் தயாரித்த அறிக்கை. அனாமிகா குழப்பத்துடன் அந்த கோப்பை திறந்து பார்த்தாள். அவளது கண்கள் விரிந்தன. இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. இத்தனை வருடங்களாக அனாமிகா என்ன நம்பிக்கொண்டிருந்தாள்? தன் தந்தை ஒரு விபத்தில் இறந்து விட்டார் என்றும், தன் தாய் கௌசல்யா ஒரு கௌரவமான விதவை என்று மட்டுமே அவள் நம்பியிருந்தாள். ஆனால் அந்த அறிக்கையில் இருந்த உண்மைகள் அவளது உலகத்தையே தலை கீழாக புரட்டி கொண்டிருந்தது. சரஸ்வதி பாட்டி தன் கடுமையான குரலில் பேசினார். உன் பிறப்பின் ரகசியம் இதுதான் அனாமிகா. நீ ஒரு தகப்பனில்லாத குழந்தை. உன் தாய் வேறொருவருடன் தொடர்பில் இருந்து உன்னை பெற்றெடுத்திருக்கிறாள். எந்த குடும்ப பின்னணியும் இல்லாத பொய்களின் மீது கட்டப்பட்ட ஒருத்தியை எங்கள் சுந்தரம் குடும்பத்தின் வாரிசுக்கு மனைவியாக நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் என்று சவுக்கடியாய் கேட்டார். பொய்காரி, சந்தர்ப்பவாதி என்று ஈஸ்வரியின் வார்த்தைகள் அவளை கூறு போட்டன. தான் இத்தனை வருடங்கள் நம்பியிருந்த வாழ்க்கை ஒரு பொய் என்பதை அறிந்த அதிர்ச்சி, தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் காதலனின் குடும்பம் தன்னை ஒரு சந்தர்ப்பவாதியாக பார்க்கும் வேதனை, இந்த இரண்டும் சேர்ந்து அனாமிகாவின் மூளையை மரத்து போக செய்தது. ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் கண்ணீர் வழிய அந்த அறையை விட்டும், அந்த பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தை விட்டும் அவள் வெளியே ஓடினாள். சொக்கு நூறாக உடைந்த மனதோடு
சென்னையில் ஒரு விடுதி அறையில் முடங்கிக் கிடந்த அனாமிகாவை தேடி நிதின் சுந்தரம் வந்தான். அவன் தனியாக வரவில்லை. அவனோடு அனாமிகாவின் தாய் கௌசல்யாவும் வந்திருந்தாள். அனாமிகா தன் தாயை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள். அப்போதுதான் கௌசல்யா அந்த துப்பறியும் அறிக்கையில் மறைக்கப்பட்டிருந்த அந்த ஆழமான உண்மையை உடைத்தாள். அனாமிகா, நான் எந்த தவறும் செய்யவில்லை. உன் தந்தை ஒரு மோசமான வன்முறையான மனிதர். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை அடித்து துன்புறுத்தினார். என் வயிற்றில் இருந்த உன்னை அந்த நரகத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவரை விட்டுவிட்டு என் அடையாளத்தை மறைத்து அமெரிக்காவுக்கு ஓடி வந்தேன் என்று கண்ணீரோடு விளக்கினாள். உண்மை தெரிந்ததும் அனாமிகாவுக்கு தன் தாய் மீதான மதிப்பும் காதலும் பன்மடங்கு உயர்ந்தது. நிதின் சுந்தரம் அனாமிகாவின் கைகளை இறுக பற்றி கொண்டான். அனாமிகா, எனக்கு என் குடும்பம், பணம், சொத்து, பாரம்பரியம் எதுவும் வேண்டாம். இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் உன்னோடு வருகிறேன். நாம் அமெரிக்காவுக்கே திரும்பி சென்று விடலாம் என்று விரக்தியும் காதலும் கலந்த குரலில் கெஞ்சினான். அவன் தன் மீதான காதலுக்காக தன் சாம்ராஜ்யத்தையே துறக்க தயாராக இருக்கிறான் என்பது அனாமிகாவுக்கு புரிந்தது. ஆனால் அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் ஒரு பொருளாதார பேராசிரியை. உணர்ச்சிகளை விட எதிர்காலத்தின் விளைவுகளை ஆழமாக யோசிப்பவள். நிதின் தன்னை திருமணம் செய்து கொண்டு வந்தால் அவனது குடும்பம் அவனை நிரந்தரமாக ஒதுக்கிவிடும். காலப்போக்கில் தன் குடும்பத்தை இழந்த விரக்தி அவனது மனதில் ஒரு ஆறாத வடுவாக மாறும். அந்த வலி அவர்களின் காதலையே மெல்ல மெல்ல அழித்துவிடும் என்பதை அவள் உணர்ந்தாள். அனாமிகா கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவளது கண்களில் இப்போது ஒரு புதிய தீர்க்கம் தெரிந்தது. ஈஸ்வரியின் இரும்பு சுவரை உடைக்க அவள் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தாள். அனாமிகாவின் அந்த இறுதி முடிவு வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஒன்றல்ல. அது அறிவுக்கும் அகங்காரத்திற்கும் இடையிலான ஒரு மாபெரும் சதுரங்க வேட்டை. தன்னை அவமானப்படுத்திய ஈஸ்வரியை அனாமிகா சந்திக்க சென்றாள். ஆனால் சண்டையிடுவதற்காக அல்ல. ஒரு பழமையான தேக்கு மர மேஜையின் மீது பாரம்பரியமான பல்லாங்குழி பலகையை வைத்து ஈஸ்வரியை ஆட்டத்திற்கு அழைத்தாள். ஈஸ்வரி குழப்பத்துடனும் லேசான அலட்சியத்துடனும் அவளுக்கு எதிரே அமர்ந்தார். பல்லாங்குழி காய்கள் குழிகளில் விழும் அந்த கிளிக் கிளிக் ஓசை மட்டும்தான் அந்த அறையின் அமைதியை கிழித்தது. நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் தலை சிறந்த பொருளாதார பேராசிரியையான அனாமிகா தன்னுடைய விளையாட்டு கோட்பாட்டை அந்த பல்லாங்குழி ஆட்டத்தில் மிக நுட்பமாக புகுத்தினாள். ஆட்டம் உச்சகட்டத்தை நெருங்கிய போது அது ஒரு முட்டுக்கட்டை நிலையில் வந்து நின்றது. இருவருமே ஜெயிக்க முடியாத, இருவருமே தோற்க முடியாத ஒரு புள்ளி. அப்போது அனாமிகா நிமிர்ந்து ஈஸ்வரியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மிகவும் அமைதியான ஆனால் ஆழமான குரலில் பேசினாள். ஆன்டி, இந்த ஆட்டத்தைப் போலவே தான் இப்போது நிதின் சுந்தரத்தின் வாழ்க்கையும் ஒரு முட்டுக்கட்டையில் நிற்கிறது. இப்போது அவனுக்கு முன்னால் இரண்டே வழிகள்தான் உள்ளன. ஒன்று, தன் குடும்பத்தை, பாரம்பரியத்தை உதறிவிட்டு அவன் என்னை தேர்ந்தெடுத்து என்னுடன் வந்து விடுவது. இதனால் அவன் உங்களை நிரந்தரமாக இழப்பான். 2, நீங்கள் சொல்வதை கேட்டு என்னை கைவிட்டுவிட்டு எங்கேயே தங்கி விடுவது. அப்படி நடந்தால் தன் காதலியான என்னை பிரிக்க காரணமான உங்களை அவன் தன் வாழ்நாள் முழுவதும் மனதிற்குள் வெறுத்து கொண்டே இருப்பான். இந்த 2 முடிவுகளிலுமே நித்தினின் அன்பை நீங்கள் என்றென்றைக்குமாக இழக்கப் போகிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வார்த்தைகளை கேட்ட ஈஸ்வரியின் முகம் முதல் முறையாக அதிர்ச்சியில் உறைந்தது. தன் கையில் இருந்த இறுதிக்காயை ஈஸ்வரியின் வெற்றி குழியில் போட்டு ஆட்டத்தில் ஈஸ்வரியை ஜெயிக்க வைத்தாள் அனாமிகா. நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன் ஆன்டி. நிதின் சுந்தரத்தின் மீது எனக்கு காதல் இல்லாததால் அல்ல. அவன் தன் தாயை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக. என் காதலை விட உங்கள் மகனின் சந்தோஷமும் உங்கள் மீதான அவனது அன்புமே எனக்கு முக்கியம் என்ற ஒரு கனிவான புன்னகையோடு கூறிவிட்டு கம்பீரமாக வெளியேறினாள் அனாமிகா. அவளது அந்த சுயநலமற்ற தியாகமும் அறிவாற்றலும் அதுவரை இரும்பு பெண்ணாக இருந்த ஈஸ்வரியின் மனதை சொக்கு நூறாக உடைத்தது. விமான நிலையத்தில், சென்னை பன்னாட்டு விமான நிலையம். கனத்த இதயத்தோடு அனாமிகாவும் அவளது தாய் கௌசல்யாவும் அமெரிக்கா திரும்புவதற்காக விமானத்தில் ஏறி தங்கள் இருக்கைகளை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள்.
அனாமிகாவின் கண்கள் மட்டும் இன்னும் ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்காதா என தேடிக்கொண்டிருந்தன. திடீரென அனாமிகா என்ற குரல் விமானத்தின் நடைபாதையை அதிர வைத்தது. மூச்சிறைக்க ஓடி வந்து கொண்டிருந்தான் நிதின் சுந்தரம். ஒட்டுமொத்த பயணிகளும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க அவன் அனாமிகாவின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் தன் கையில் ஒரு சிறிய பட்டுப்பெட்டியை வைத்திருந்தான். அதை திறந்ததும் அனாமிகாவின் மூச்சே ஒரு கணம் நின்று போனது. அது எந்த நகை கடையிலும் வாங்கிய சாதாரண மோதிரம் அல்ல. ஈஸ்வரியின் விரலை அலங்கரித்த அந்த பெருமை மிகு பச்சை நிற மரகத மோதிரம். அனாமிகாவை ஒருபோதும் தன் மருமகளாக ஏற்க மாட்டேன் என்று சபதமிட்ட ஈஸ்வரியின் நிபந்தனையற்ற சரணடைதலுக்கும் அனாமிகாவின் குணத்தின் மீதான அவளது மாபெரும் மரியாதைக்குமான இறுதி அடையாளம்தான் அந்த மோதிரம். அந்த பாரம்பரிய மோதிரம் இப்போது அனாமிகாவை தேடி வந்திருந்தது. ஆனந்த கண்ணீருடன் அனாமிகா அதை ஏற்றுக்கொள்ள அந்த விமானமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு சென்னையின் நட்சத்திரங்கள் மின்னும் ஒரு அழகான இரவில் அனாமிகா நிதின் சுந்தரத்தின் நிச்சயதார்த்தம் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக நடந்து கொண்டிருந்தது. பட்டுப்புடவையில் ஒரு மகாராணியைப் போல ஜொலித்த அனாமிகா கூட்டத்திற்கு நடுவே ஒருவரை தேடினாள். சற்று தொலைவில் நின்றிருந்த ஈஸ்வரியின் கண்கள் அனாமிகாவின் கண்களை சந்தித்தன. இருவருக்கும் இடையே எந்த வார்த்தைகளும் இல்லை. ஆனால் ஈஸ்வரி மெதுவாக தன் தலையை அசைத்து முழுமையான சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிவிட்டு அந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்குள் புன்னகையோடு மறைந்தாள். காதல் என்பது வெறும் உணர்ச்சிகளால் கட்டமைக்கப்படுவது மட்டுமல்ல. அது அறிவாலும் சுயமரியாதையாலும் தியாகத்தாலும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே பணிய வைக்கும் ஒரு வலிமையான ஆயுதம் என்பதை அனாமிகா அன்று நிரூபித்திருந்தாள். பணம், பகட்டு, பாரம்பரியம் என அனைத்தையும் தாண்டி ஒரு நடுத்தர வர்க்கத்து பேராசிரியை தற்பெருமை கொண்ட ஒரு ராஜ பரம்பரையின் இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக முடிசூட்டி கொண்டாள். வானில் மின்னிய நட்சத்திரங்கள் அவர்களின் காதலுக்கு மௌனமான சாட்சிகளாய் ஒளிர அந்த இரவு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்து நின்றது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.